ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நினைத்ததை நிறைவேற்றி தரும் தைப்பூச விரத வழிபாட்டு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு வீட்டில் இருக்கிற படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலுக்கு பூஜை பண்ணேன். வீட்டில் வேல் இருக்கிறவங்க வேல் பூஜை பண்ணலாம், விக்கிரகம் இருக்கிறவங்க விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணலாம். எதுவுமே இல்லாதவங்க கவலையே பட வேணாம். நம்ம வீட்டில் எந்த முருகர் ஃபோட்டோ இருக்கோ அந்த முருகர் ஃபோட்டோவுக்கு பூ வச்சு சாமி கும்பிடலாம். ஒன்றும் தப்பே இல்லை. முருகருக்கு என்னென்ன பூ பிடிக்கும்னா சிவப்பு நிற பூக்கள் எல்லாமே முருகருக்கு ரொம்ப உகந்த பூ. செவ்வரளிப்பூ மிகவும் உயர்ந்த முருகருக்கு ரொம்ப பிடித்தமான பூ. தாமரைப்பூ, செம்பருத்தி இதெல்லாம் முருகருக்கு ரொம்ப பிடித்த பூ. நாங்கள் நெய்வேத்தியமாக வெத்தலை, பாக்கு, பழம், பால், கற்கண்டு இந்த 3 காலையில் நேரத்துலேயே இருந்ததுனால இதை 3ஐயும் நெய்வேத்தியமாக நாங்கள் வச்சுருக்கோம். உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணலாம். தைப்பூச விரதம் யார் வேணாலும் இருக்கலாம். நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்க, தொடர்ந்து திருமண தடை ஆகிட்டே இருக்கிறவங்க, குழந்தைகள் நல்லா வீட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வறுமை நீங்கணும், இந்த மாதிரி சொந்த வீடு அமையணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உள்ளவங்களும் இந்த தைப்பூசத்தில் முருகனை மனசார நினச்சி விரதம் இருந்து வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். விரதம் தைப்பூசத்தன்னைக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் 21 நாள் இருப்பாங்க, 6 நாள் விரதம் முறை இருப்பாங்க. கடைசிக்கு நம்ம ஒரு நாள் இருப்பது, அந்த ஒரு நாளாவது முருகனுக்கு ஃபுல்லாக நம்ம விரதம் இருந்தால் நல்லது. முடிஞ்சவங்க பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். ரொம்ப உடல்நிலை சரியாக முடியாதவங்க ஒரு நேரம் உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும் முறை காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். ஈவினிங் 6 to 7:30க்குள்ளே விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை அது வரைக்கும் இருக்க முடியாதுங்கிறவங்க மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரை, அந்த செவ்வாய் ஓரையில் விரதத்தை முடிச்சுக்கலாம். விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு போய் முருகர் கோயிலில் முருகரோட தரிசனம் பார்த்துட்டு வந்தால் மிகவும் சிறப்பு. பார்க்க முடியாதவங்க கவலைப்பட வேணாம். வீட்டிலையே நம்ம முருகரோட படத்துக்கு பூக்கள்லாம் போட்டு கடவுளை வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு அருள் புரிவார். விரதம் இருக்கிறப்போ முருகரை நீங்கள் எவ்வளோ தூரம் மனசால் நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நினச்சி அவரோட பதிகங்களை எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். வீட்டில் திருப்புகழ் புக் இருந்தால் திருப்புகழ் படிக்கலாம். இல்லாதவங்க கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்த குரு கவசம் இந்த மாதிரி எது இருந்தாலும் படிக்கலாம். எதுவுமே தெரியலனா ஓம் முருகா போற்றி 108 டைம் சொல்லுங்கள். ஓம் சரவணபவாங்கிற மந்திரம் சொல்லுங்கள். அதை விட பெரிய மந்திரம் எதுவுமே இல்லை. எதுவுமே தெரியாதவங்க முருகான்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக நம்ம பூஜையை ஏற்றுக்குவார். விரதம் இருக்கிறப்ப வேல்மாறல் பாராயணம் பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு.